கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அபிராமிக்கு கொள்ள ஆசை தீபாவை தான் என் மருமகன்னு சொல்லி வாய் நம்ம சொல்லி புகழணும். வாய் வலிக்க சொல்லணும் தீபா அப்படின்னு மனசார சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க, பழக்கமானவங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் கூப்பிடணும். தீபா உங்க வெட்டிங் டேவை கேக் வெட்டி சிறப்பா கொண்டாடணுங்கிறாங்க அபிராமி. உங்க ஆசைப்படியே செஞ்சிடலாங்கிறாங்க தீபாவும் கார்த்தியும். தீபா உன்னோட கல்யாணத்துக்கு நான் பார்த்து பார்த்து செய்ய போறேங்கிறாங்க அபிராமி. அத்தை உங்க இஷ்டத்துக்கு செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க. புடவைகளா கொண்டு வந்து வீட்டுல குமிச்சு வச்சிருக்காங்க. சவுண்டா தீபா தீபான்னு கூப்பிடுறாங்க. இங்க வா அப்படின்னு கூப்பிடும்போது தீபாவும் வந்து நிற்கிறாங்க. அங்கே மைதிலி, மீனாட்சி எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. என்னத்தே இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷம், மருமகளுக்கு பார்த்து பார்த்து செய்கிறீங்களாங்கிறாங்க. ஆமாம், எனக்கு எல்லா மருமகளும் ஒன்று தான், இதுலேயும் தீபா ஸ்பெஷலுங்கிறாங்க. உனக்கு பிடிச்சதுல செலெக்ஷன் பண்ணுங்கிறாங்க. அத்தை இதெல்லாம் எதுக்கத்தேங்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல கல்யாணத்தன்னைக்கு செய்ய முடியாத, உன்னோட கல்யாண நாள் அதுவும் நான் கிராண்டாக பண்ணணும்னு சொன்னேன்ல, மறு பேச்சு பேசக்கூடாது, உனக்கு பிடிச்சதை செலெக்ஷன் பண்ணுங்கிறாங்க. அத்தை எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சொன்னா கேளு, சரி இரு நானே உனக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு புடவை எடுத்து தீபா மேலே வச்சு பார்க்குறாங்க. எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி கொடுங்க, அதையும் நான் கல்யாண நாளுக்கு கட்டிக்கிறேங்கிறாங்க தீபா. இவ்வளவு நாளைக்கு அப்புறமாவது தீபாவுக்கு இப்படி ஒரு கொடுப்பனை கிடைச்சதேன்னு மைதிலி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இருந்தாலும் வாய் விட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. பாத்தீங்களா இவ்வளவு பேர் இருக்கோம், இருந்தாலும் மருமகளுக்கு மட்டும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறீங்க, அதுவும் தீபாவுக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க. பாருங்க எல்லாரும் சும்மா நிற்காதீங்க, தீபாவுக்கு எந்த சேரீ எடுத்தா மேட்சா இருக்கும் பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பார்த்து எடுக்கிறத விடவா, நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அபிராமி ஒரு நல்ல புடவை செலக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இது கட்டினா நல்லா இருக்குமா, அது கட்டினா நல்லா இருக்குமான்னு அபிராமி சந்தோஷத்துல மாத்தி மாத்தி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு புடவையை செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க பிடிக்காம ரியா அப்படி ஓரமாக ஒதுங்கி நின்று விரைச்சு பார்த்து, உனக்கு இந்த புடவை அழகா இருக்கு, கல்யாணத்துக்கு தான் நான் எதுவுமே பார்த்து பார்த்து உனக்குன்னு எடுத்து கொடுக்கல, இப்போ நான் எடுத்து கொடுக்கறத நீ கட்டிக்கோங்கிறாங்க. நல்ல மனசு புரிஞ்சுக்காம நான் கஷ்டப்படுத்திட்டனால அதுக்கு எல்லாமுக்கும் சேர்த்து வச்சு தான் உன்னோட கல்யாண நாளுக்கு புடவை நகை எல்லாமே என்னோட செலெக்ஷன் தான் நான் எடுத்து கொடுக்க போறேன். உன்னோட தங்கமான மனசுக்கு நீ எப்பவும் நல்லா இருப்ப தீபான்னு சொல்லி வாழ்த்துறாங்க அபிராமி. கல்யாணத்துக்கு தான் முகூர்த்த புடவையை நான் எடுத்து கொடுக்கல, ஆனா இப்போ நீ கல்யாண நாளுக்கு இந்த புடவையை தான் நீ கட்டிட்டு வந்து கார்ட்டூனையும் கேக் வெட்டணும்னு சொல்றாங்க. தீபா அந்த புடவையை பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கத்த அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. மைதிலியும் மீனாட்சியும் ஆஹா அத்தை செலெக்ஷன் அல்லவா எப்பவுமே நல்லா தான் இருக்குங்கிறாங்க. இதுவே கட்டிக்கிறேன் அப்படின்னு தீபா சொல்றாங்க. அப்படியா, இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதையவே செலெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது வெளியில பட்டார்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அங்க கார் கண்ணாடியை யாரோ உடைச்சிருக்காங்க. அது திடீர்னு யார் இந்த வேலையை செஞ்சிருப்பா அப்படின்னு வெளியில எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க. ஐஸ்வர்யாவும் ரியாவும் ஒரு பிளான் வேற போட்டு வச்சுட்டாங்க. எப்படியும் இந்த வெட்டிங் டேவுக்கு ரம்யாவை அழைப்பாங்க. ரம்யா வந்தானா கார்த்தியை பார்த்தா எல்லா கதையும் முடிச்சிடுமே. ரம்யாவையும் கார்த்தியும் நேருக்கு நேர் சந்திக்க விடாம இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் சுத்த விட்டு காதல் வலையில சிக்க வச்சு ரம்யாவை பைத்தியக்காரியாக்கணும். அதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு இந்த ரியாவும் ஐஸ்வர்யாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. தீபா கல்யாண நாளுக்கு ரம்யாவையும் அழைக்கிறாங்க. ரம்யாவும் வந்திருக்காங்க. கார்த்தியும் தீபாவும் கேக் வெட்டுறாங்க. ஆனா ரம்யா வந்ததும் கார்த்தியை பார்ப்பாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு எபிசோட்ல பார்க்கலாம்.